Good morning, students. This is History Lesson 3. Take page number 27. Take page number 27. Rural Life and Society. In this lesson, some learning objectives are there. To know land revenue policy under British rule, to understand the merits and demerits of the land revenue, and to know the agrarian crisis and also revolt. These are the learning objectives of this lesson. Okay. Now, introduction. In the pre-colonial period, Indian economy was predominantly an agrarian economy. ஸோ இந்தியன் எக்கனாமி எதை தான் நம்பி இருந்தது? agrarianனா agriculture. Agriculture was then the primary occupation of the people. மெயினாக பீப்புள் என்ன ஃபாலோ பண்ணாங்க? அக்ரிகல்ச்சர். சரியாமா? அக்ரிகல்ச்சர் தெரியும் இல்லையா? தென் ஈவன் இண்டஸ்ட்ரீஸ் லைக் டெக்ஸ்டைல், சுகர், ஆயில் எக்ஸெட்ரா எல்லாமே அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணியிருந்தது. அதை சார்ந்திருந்த இண்டஸ்ட்ரீஸ். சரியா? டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரி, oil industry. The British government in India did not adopt a pro-Indian agriculture and land revenue policy. So the British government adopts some policy, that is land revenue policy. Then British government introduced three major land revenue system in India, namely permanent settlement, then the Mahalwari system and the Raithwari system. So three methods, three systems, that is only permanent settlement, then Mahalwari system and also Raithwari system. Yeah. Later, in the economic exploitation of the peasants led to the revolt in future. இந்த எக்கனாமிக் ஓவராக இந்தியாவோட எக்கனாமியை வந்து அப்படியே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு சுரண்டி கொண்டே இருந்ததால் பெசன்ஸ்னால் poor farmers in the society led to the revolt. அதை அவங்க கிளர்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஓவராக நம்ம எக்கனாமியை சுரண்டி இருந்தனால ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? ரிவோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ரிவோல்ட்னா அது கிளர்ச்சி பண்ண ஆரம்பித்தார்கள். The land revenue policy under the British, there are three types: permanent settlement, Raithwari and also Mahalwari. Permanent settlement by Lord Cornwallis. சரியா? permanent settlement கொண்டு வந்தது யாரு? Lord Cornwallis. The Raithwari system, Thomas Munro. Then Mahalwari system, Lord William Bendy. சரியாமா? At the permanent settlement, when Robert Clive obtained the Diwani of Bengal, Bihar and Orissa in 1765, there used to be an annual settlement. ஸோ நம்ம ஏற்கனவே படுத்திருக்கோம். 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்துச்சு. தெரியுமா? அதில் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வின் பண்ணாங்க. நிறைய பிளேசஸ், நம்மளுடைய இந்தியன் பிளேசஸ் நிறைய பிடிச்சாங்க. ஸோ அவங்க பிடிச்சி என்ன செஞ்சாங்க? நம்மளுடைய ரெவன்யூ சிஸ்டம் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் கொண்டு போயிட்டாங்க. தென் வாரன் கேசிங் சேஞ்சஸ் ஃப்ரம் ஆனுவல் டு quinine and back to annual again. Then during the time of Cornwallis, 10 years settlement and was introduced in 1793 and it is known as permanent settlement. 10 வருஷத்துக்கு ஒரே மாதிரி லேண்ட் ரெவன்யூ அப்படின்னு லார்ட் கார்ன்வாலிஸ் கொண்டு வந்தார். அது பின்னால் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. இல்லையா? அப்போ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் மேட் இன் பெங்கால், பீகார், ஒரிசா, வாரணாசி. நிறைய பிளேசஸில் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இல்லையாம்மா? இட் வாஸ் நோன் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் லைக் ஜமீன்தாரி, ஜாகிதாரி, தென் மால்குசாரி, தென் பிஸ்பிதாரி. நிறைய நேம்ஸ் இருக்குது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டுக்கு. தென் what are the salient features of permanent settlement? அதோடைய தன்மை என்னெல்லாம் பாரு. ஜமீன்தாரிஸ் ஆர் ரெகனைஸ்ட் அஸ் த ஓனர் ஆஃப் லேண்ட். இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்னால ஜமீன்தார் தான் லேண்டுக்கு ஓனரே. ஜமீன்தார்னு தெரியும், ரிச் பீப்புள் இல்லையப்பா. தென் ஜமீன்தார்ஸ் ஆக்ட் as the agent of the government for the collection of revenue from the cultivators. ஜமீன்தார் தான் ஏஜென்ட் மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் கல்டிவேட்டர்னா ஃபார்மர்ஸ் இல்லையா? லேண்டை கல்டிவேட் பண்ணுறவங்க. அப்போ ஃபார்மர்ஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் ஏஜெண்ட் மாதிரி இடைத்தரகராக செயல்படுபவர்கள் ஜமீன்தார். அப்போ கல்டிவேட்டர்ஸ் இந்த லேண்டை கலெக்ட் பண்ணி யாருக்கு கொடுத்துருவாங்க? கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அது யாரோட டியூட்டி? ஜமீன்தாரோட டியூட்டி. Then amount of revenue that the Zamindars had to pay the company was firmly fixed and would not be raised under any circumstances. அந்த ரெவன்யூ வந்து ஃபிக்ஸ்டு. அப்போ இப்போ சப்போஸ் வந்து நிலத்தில் வருமானம் வரலை அப்படின்னு சொன்னாலும் டேக்ஸ் வந்து பே பண்ணிகிட்டே இருக்கணும். சரியாம்மா? they gave
11, 10 out of 11 of the revenue collected by them from the cultivators to the government. பார்த்துக்கப்போ நிறைய கலெக்ட் பண்ணிட்டாங்க சரியா. இப்போ 10 by 11, அப்போ 11 தான் கிடச்சிருந்தா அதில் 10 வந்து கவர்மெண்ட் கொடுத்துடும். அப்போ பீப்புளுக்கு ஒன்றுமே இல்லை இல்லைப்பா. ஜமீன்தார் should grant bata to the riots. The riots became tenants since they were considered tillers of the soil. Then judicial powers were taken away from the ஜமீன்தார்ஸ். இப்போ மொத்தத்தில் யாருக்கு நிறைய பவர் இருந்துச்சு? ஜமீன்தாருக்கு நிறைய பவர். டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க சரியாம்மா. அடுத்த மெரிட்ஸ் அதில் சில நன்மைகள் காணப்பட்டன. அண்டர் தி சிஸ்டம் மெனி ஆஃப் த வேஸ்ட் லேண்ட்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் பிகேம் கல்டிவபிள் லேண்ட்ஸ். இதனால நிறைய வேஸ்ட் லேண்டெல்லாம் கல்டிவபிள் லேண்டாக மாற்றினாங்க. அது ஒன்று. தென் செகண்ட் ஒன், ஜமீன்தார்ஸ் பிகேம் த ஓனர் ஆஃப் த லேண்ட். ஜமீன்தார்னா லேண்டுக்கே ஓனர். ஏன்னா அவங்க தான் நினச்சுவாங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறது. மொத்தத்தில் கல்டிவேட்டர்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. பட் லாபம்லாம் யாருக்கு போயிடும்? கவர்மெண்ட் போயிடும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போயிடும் சரியா. அதை கலெக்ட் பண்ணுறது ஜமீன்தார்ஸ். த ஜமீன்தார்ஸ் வேர் மேடு ஃப்ரீ ஃப்ரம் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொவைடிங் ஜஸ்டிஸ். அவங்கள்ட்ட ஜஸ்டிஸே இல்லை. தென் ஜமீன்தார்ஸ் ரிமைன் ஃபெய்த்ஃபுல் டு த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இவங்க வந்து இந்தியன் கல்டிவேட்டர்ஸுக்கு ஃபெய்த்ஃபுல், நம்பிக்கையானவர்களாக விசுவாசமானவர்களாக இருக்காமல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க சரியா. தி சிஸ்டம் செக்யூர்ட் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் இன்கம் ஃபார் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஃபிக்ஸடாக ஒரு ஸ்டேபிள் நிலையான ஒரு வருமானம் கிடைத்து கொண்டே இருந்தது. இது அதோடைய மெரிட்ஸ். டிமெரிட்ஸ் பாரு. த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஹேட் நோ டைரக்ட் கான்டாக்ட் வித் த கல்டிவேட்டர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட்டுக்கும் கல்டிவேட்டர்ஸ்க்கும் இடையில ஏஜெண்டாக இருக்குது ஜமீன்தார். அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கல்டிவேட்டர்ஸ், அதாவது உள்ளக்கூடிய மக்கள், அதாவது நிலத்தை வச்சிருக்கக்கூடிய மக்கள், விவசாயம் செய்ய மக்களுக்கும் அவங்களுக்கு எந்த கனெக்ஷன் கிடையாது சரியா. அவங்க புவர் கண்டிஷனில் இருக்காங்களா, நிலத்தில் விளைஞ்சுதா, ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. த ரைட் ஆஃப் த கல்டிவேட்டர்ஸ் வேர் இக்னோர்டு அண்ட் தே வர் லெஃப்ட் த மர்சி ஆஃப் த ஜமீன்தார்ஸ். இப்போ வந்து என்னது, அந்த கல்டிவேட்டர்ஸ் வந்து என்னது ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க யார்? ஜமீன்தார்ஸ். ஏன்னா அவங்க தானே ஏஜென்ட்டு. அப்போ கவர்மெண்ட்டுக்கு என்னன்னே தெரியாது. த பெசன்ஸ் வேர் ஆல்மோஸ்ட் ட்ரீட்டட் அஸ் சர்வ்ஸ். அடிமைகளாக நடத்தினாங்க. பெசன்ஸ்னால் வெரி புவர் பீப்புள், ஃபார்மர்ஸ் இந்த சொசைட்டி. தி சிஸ்டம் மேட் த ஜமீன்தார்ஸ் லெத்தாஜிக்கல் அண்ட் லக்ஸூரியஸ். அவங்க வந்து ரொம்ப நல்ல லேவிஷாக ரொம்ப ஆடம்பரமாக செலவு செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு கையில் நிறைய மணி வந்துகிட்டே இருந்து. எனி கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஜமீன்தார்ஸ் அண்ட் பெசன்ஸ் அரவுஸ் இன் ரூரல் பெங்கால். அதனால் நிறைய ரிவோல்ட், கான்ஃப்ளிக்ஸ், சண்டைகள், கிளர்ச்சிகளும் தோண்ட ஆரம்பித்தது சரியா. நெக்ஸ்ட் வந்து ரைத்வாரி சிஸ்டம். ரைத்வாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பை தாமஸ் மன்ரோ அண்ட் கேப்டன் ரெட் இன் 1820 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சரியா. மேஜர் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரைத்வாரி சிஸ்டம் இன்க்ளூட் மெட்ராஸ், பாம்பே, பார்ட்ஸ் ஆஃப் அசாம் அண்ட் கூர்க் ப்ராவின்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ இங்கெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. மெட்ராஸ், பாம்பே, பார்ட்ஸ் ஆஃப் அசாம் அண்ட் கூர்க். By Raithwari system, the rights ownership was handed to the peasants. இப்போ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் ஜமீன்தார் கையில் பவர் இருந்துச்சு. இங்கே பவர் யார் கையில் இருக்குது? பீப்புள் கையில் சரியா, பெசன்ஸ் கையில் இருக்குது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கலெக்டட் டாக்ஸஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த பெசன்ஸ். இங்கே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டைரெக்டாக கலெக்ட் பண்ணாங்க. புரியுதப்பா? அங்கே வந்து ஜமீன்தார் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அவங்க கரெக்டாக கொடுக்குறாங்களா கொடுக்காதையா ஒன்றும் தெரியாது நமக்கு. அப்போ ஜமீன்தார் நிறைய லாபம் அனுபவிச்சாங்க. ஆனால் இங்கே வந்து ரைத்வாரி சிஸ்டத்தில் வந்து யார் நிறைய கவர்மெண்ட்டுக்கும் பெசன்ஸுக்கும் டைரக்ட் கனெக்ஷன்ஸ் சரி. அவங்க என்ன தேவைனாலும் சொல்லிக்கலாம். இனிஷியலி 1/2 த எஸ்டிமேட் ப்ரொடக்ஷன் வாஸ் ஃபிக்ஸ்ட் அஸ் ரெண்ட். 1/2 வரக்கூடியில் ஹாஃப் கொடுத்துடணும். திஸ் அசஸ்மெண்ட் வாஸ் ரெடியூஸ் டு 1/3. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது 1/3 ஆச்சு. 3ல் 1 பங்கு கொடுக்கணும். முதல்ல பாதி கொடுக்கணும் 50-50, அதுக்கப்புறம் 1/3. அப்போ 1/3 சொல்லும்போது 100, 1/3 சொல்லும்போது 33% கொடுக்கணும் சரியா. The revenue was based on the basis of soil and the nature of the crops. அப்போ இது நல்ல சிஸ்டம் இல்லையா. நல்ல சிஸ்டம் சொல்லும்போது இப்போ நிலத்துடைய தன்மையை பொறுத்து, அப்புறம் நிலத்தில் விளையக்கூடிய பயிரை பொறுத்து அவங்க மணி கொடுக்கணும். இப்போ சப்போஸ் நிலம் அன்றைக்கி விளையலை, இல்லை கிராப்ஸ் வந்து எல்லாம் லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெவன்யூ குறைவாக கொடுத்தா போதும் சரியாப்பா. அப்போ the revenue was based on the basis of soil and the nature of crops சரியாம்மா. சாயில் நல்ல சாயில் இல்லை, அப்போ அங்கே பயிர் விளையலை அப்படின்னா குறைச்சி கொடுத்தா போதும். சாயில் நல்லா விளைஞ்சிச்சு அப்படின்னா அவங்க கொடுக்கணும். ரென்ஸ் would be periodically revised. ரென்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க ஜென்ரலி ஆஃப்டர் 20 to 30 years. The position of the cultivators became more secure. இங்கே வந்து
பெர்சன்ஸுடைய கண்டிஷன் செக்யூர், பாதுகாப்பாக இருந்தாங்க. இன் தி சிஸ்டம் த செட்டில்மெண்ட் வாஸ் மேட் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ ரைட்ஸ். பீப்புளுக்கும் அவங்களுக்கும் டைரக்ட் கான்டாக்ட். In fact, the government later claimed the rent revenue, rent as not a tax. கடைசியில் இது வந்து டேக்ஸாக இல்லை, ரெண்ட் வாடகை மாதிரி வசூலித்தாங்க. சரிப்பா. அடுத்த salient features of right-to-worry system. Revenue settlement was done directly with the rights. பீப்புளுக்கும் அவங்களுக்கும் டைரக்ட் கனெக்ஷன். மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபீல்ட் அண்ட் எஸ்டிமேட் ப்ரொடியூஸ் வாஸ் கால்குலேட்டட். லேண்ட் எவ்வளோ இருக்குது மெஷர் பண்ணிக்குவாங்க. பெரிய லேண்டுனா அதுக்கு தக்கன அதில் பயிர் வந்து நிறைய விளைஞ்சிருச்சு, நல்ல பயிர் விளைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மாதிரி போடுவாங்க. சரி, அப்போ மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபீல்டு அண்ட் அண்ட் எஸ்டிமேட் ஆஃப் ப்ரொடியூஸ் வாஸ் கால்குலேட்டட். எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ரெண்டு போட்டாங்க. கவர்மெண்ட் ஃபிக்ஸ்ட் த டிமாண்ட் ஆஃப் 45% to 55% ஆஃப் த ப்ரொடியூஸ். 45லேருந்து 55 வரை அவங்க வந்து நினச்சிதாங்க டிமாண்ட் பண்ணாங்க. தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் right-to-worry சிஸ்டம், அதோடைய விளைவு என்ன? இன் மோஸ்ட் ஏரியாஸ் லேண்ட் ரெவன்யூ ஃபிக்ஸ்ட் வாஸ் எக்ஸசிவ். த ரைட்ஸ் ஆர் ஹார்ட்லி லெஃப்ட் with bare maintenance even the best of seasons. Under the system, the government exploited the farmers instead of ஜமீன்தார்ஸ். இல்லை ஒன்று இந்த முந்தி ஜமீன்தார் சுரண்டுனாங்க, இப்போ யார் டைரக்டாக சுரண்டுனா? கவர்மெண்ட் சுரண்டுனாங்க. சரியாம்மா. அடுத்தது மகள்வாரி சிஸ்டம். மகள்வாரி சிஸ்டம் the brain child of Hall Mackenzie. The brain child of Hall Mackenzie was modified versions of the Jamindar system settlement introduced in the Ganga Valley, the northwest provinces, part of central India and Punjab in 1822. சரியா. முதல்ல வந்து அதை உருவாக்க காரணமாக இருந்தது யார்? ஹால் மெக்கன்சி. அப்புறம் அதுக்கு கரெக்டான வடிவம் கொடுத்தது லார்ட் வில்லியம் பெண்டிங். அப்போ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பை லார்ட் கார்ன்வாலிஸ். Then right-to-worry by Lord Thomas Munro. Then Mahalwari, Lord William Bentinck. By the guidance of Lord Martinsburg in 1833. Then assessments of revenue was to be made on the basis of produce of the Mughals or village. இதுவும் அதே மாதிரி தான், வில்லேஜுடைய தன்மையை பொறுத்து, விளையக்கூடிய பொருட்களை பொறுத்து அவங்க வந்து வரி விதிச்சாங்க. சரியாம்மா. Then this system was first adopted in Agra, Oudh and later extended to other parts of United Provinces. முதல்ல இது ஆக்ரா, அவுத் இந்த பிளேசஸ்லாம் இருந்தது. Then salient features of Mahalwari settlement. Lambrador acted as intermediaries between government and also villagers. It was a village-wise assessment. One person would hold a number of villages. அப்போ வில்லேஜ் வைஸ் வந்து ஒரு வில்லேஜ் வச்சுருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ கட்டணுமோ அந்த மாதிரி கட்டினாங்க. நிறைய வில்லேஜ் வச்சுன்னா அதுக்கு தக்கன கட்டினாங்க. வில்லேஜ் கம்யூனிட்டி வாஸ் அ ஓனர் ஆஃப் த வில்லேஜ் காமன் லேண்ட். அப்போ வில்லேஜ் கம்யூனிட்டி வில்லேஜ் லேண்ட்லாம் அவங்க கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. அப்போ டேக்ஸ் கட்டினா அந்த வில்லேஜ் கம்யூனிட்டி கட்டும். சரியாம்மா. The village land belong to the village community. அப்போ வில்லேஜில் உள்ள கிராமத்தில் உள்ள நிலங்கள் எல்லாம் யார் கண்ட்ரோலில் இருந்தது? ஒரு வில்லேஜ் கம்யூனிட்டி, ஒரு குழுக்கு கண்ட்ரோலில் இருந்தது. சரியாம்மா. தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த மகள்வாரி செட்டில்மெண்ட். இம்பேக்ட். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் மகள்வாரி செட்டில்மெண்ட். The Lambrador enjoyed privileges which was misused for the self-interest. Lambradorனா இந்த டேக்ஸ் கலெக்டர்ஸ். சரியாப்பா. டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குறவங்க. அவங்க வந்து அவங்களுடைய இதை வந்து அவங்களுடைய ப்ரிவிலேஜ், அவங்களுக்கு கிடைத்த அந்த சலுகைகளை மிஸ்யூஸ் பண்ணாங்க, அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாங்க. திஸ் சிஸ்டம் brought no benefit to the cultivators. இதனால் கல்டிவேட்டர்ஸ்னால் ஃபார்மர்ஸ் இல்லையா, லேண்டை உழுறவங்க இல்லை கல்டிவேட் பண்ணுறவங்க, அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. It was modified versions of the Jamindar system and benefited the upper class in the villages. சொசைட்டியில் அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு, ஹை கிளாஸ் பீப்புளுக்கு, ரிச் பீப்புளுக்கு தான் பெனிஃபிட்டாக இருந்துச்சு. Then impact of the British land revenue system on the cultivators. பிரிட்டிஷ் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டத்தினால கல்டிவேட்டர்ஸுக்கு என்னென்ன விளைவு ஏற்பட்டுச்சு? The common features of all settlements was assessment in the maximized income from land. It was resulted in increase in land sales and dispossession. இதனால் என்னாச்சுன்னா காமன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆல் செட்டில்மெண்ட் வாஸ் அசஸ்மெண்ட். அந்த மேக்ஸிமைஸ் இன்கம் ஃப்ரம் லேண்ட். கவர்மெண்ட்டுக்கு நிறைய இன்கம் எதுலேருந்து தான் கிடச்சிச்சு? லேண்ட்லேருந்து கிடச்சிச்சு.
ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன்க்ரீஸிங் லேண்ட் சேல்ஸ். லேண்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அண்ட் ஆல்சோ டிஸ்பொசிஷன். லேண்டு கட்ட முடியாமல் அவங்க அதை விற்றுட்டு போகக்கூடிய நிலைமையில மாறினாங்க. தென் பெசன்ஸ் வேர் ஓவர் பேர்டன் வித் டாக்ஸேஷன். இந்த பெசன்ஸுக்கு என்னாச்சு? ஓவர் பேர்டன், கடன் தொல்லை, டேக்ஸ் கட்ட முடியாமல் ஓவர் பேர்டன் ஆயிடுச்சு. Then due to tax burden and famine in general, the people suffered poverty and burden with debt. நிறைய டேக்ஸ் ஆனதுனால என்னாச்சு? நிறைய பேர்டன். Then and also famines, பஞ்சம். In general, the people suffered in poverty and burden with debt. Poverty, வறுமை நிலைக்கு போனாங்க. ப்ளஸ் burden with debt, கடனால் அமுக்கப்பட்டார்கள், நிறைய கடன் தொல்லைக்கு ஆளானார்கள். They had to seek the money lenders who became rich and acquired land from the peasants. இதனால் மணி லெண்டர்ஸ், அதாவது இந்த வட்டி கொடுப்பாங்க இல்லையா, பணம் பிற அடுத்த ஆள்கிட்ட வாங்கி அதன் மூலம் இவங்க வறுமை நிலைக்கு போயிருந்தாங்க. பெசன்ஸ் வறுமையாக போயிட்டு இருந்தாங்க, ரிச்சாக இருக்கவங்க ரிச்சாகவே ஆனாங்க. சரியாம்மா? அப்போ they had to seek money lenders who became rich and acquired lands from the peasants. கடைசியில் மணியை கட்ட முடியலன்னா இந்த பெசன்ஸ்ட்டு லேண்டையும் பறிச்சிடுவாங்க. புரியுதாப்பா? அப்போது ரிச்சாக இருக்கவங்க ரிச்சாகவே இருப்பாங்க, புவராக இருக்கவங்க புவராகவே இருப்பாங்க. தென் ஜமீன்தாஸ், மணி லெண்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டட் த புவர் பெசன்ஸ். ஸோ ஜமீன்தாஸ் அவங்க ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். ஜமீன்தார் அப்படின்னா ரிச் பீப்புள். தென் மணி லெண்டர்ஸ்னால் மணி அடுத்தவங்களுக்கு கொடுக்குறவங்க. அண்ட் லாயர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டட் புவர் பெசன்ஸை ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க, சுரண்டி இருந்தாங்க. தென் ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் த இந்தியா வில்லேஜஸ் ஆர் ஷேக்கன். ஸோ மொத்தத்தில் வில்லேஜ் ஃபுல்லாக என்னாச்சு? ஆட்டம் காண ஆரம்பித்தது. காட்டேஜ் இண்டஸ்ட்ரி disappeared on account of the import and British goods and the peasants had nothing to supplement the income. காட்டேஜ் இண்டஸ்ட்ரி disappeared, இருந்த இடம் தெரியாமல் அழிந்தது. ஏன்னா ஒரு பெசன்ஸ் ஃபுல்லாக ரொம்ப போராயிட்டாங்க, இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே இல்லை, பாவர்ட்டி வந்துடுச்சு. தென் அந்த ஆல்சோ ஃபேமைன், ஆல்சோ தட் ஃபேமைன்னா பஞ்சம், நாட்டில் பஞ்சம் வறுமை எல்லாம் வந்துடுச்சு இல்லையா. The old body of customs was replaced by the new apparatus law, courts, fees, lawyers and formal procedures. The British policy proved advantageous only to the government of the privileged sections. இப்போ பிரிட்டிஷ் பாலிசி என்னென்னு வந்துச்சு? ரிச் பீப்புளுக்கு சாதகமாக தான் இருந்தது தவிர புவர் பீப்புளுக்கு சாதகமாக இல்லை இல்லையா. அப்போ புவர் பீப்புள் மறுபடியும் என்னன்னாங்க? மிகவும் கஷ்டமான நிலைமைக்கு சென்றாங்க. சரியா? ஸோ தட் ஸோ மெனி ரிவோல்ட்ஸ் ஆர் தேர். அதனால் பீப்புள் எல்லாம் செய்கிறாங்க, கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய ரிவோல்ட் பண்ணாங்க, கிளர்ச்சி செய்தாங்க, போராட்டம் நடத்தினாங்க. சரியாம்மா? பெசன்ஸ் ரிவோல்ட். The British rule in India brought about many changes in the agrarian system in the country. அதனால் அந்த பிரிட்டிஷ் ரூல் வந்தனால இந்தியன் சொசைட்டியில் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு, அக்ரிகல்ச்சரில் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. தென் ஓல்டு அக்ரேரியன் சிஸ்டம் கொலாப்ஸ். இந்த இருந்தது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ், வீழ்ச்சி அடைந்தது. Under the new system, ownership of land was confirmed to the ஜமீன்தார். புது சிஸ்டத்தினால என்னாச்சு? லேண்டு எல்லாம் யார் கண்ட்ரோலில் போயிடுச்சு? ஜமீன்தார் கண்ட்ரோலில் போயிடுச்சு. ஜமீன்தார்னா யார்? ரிச் பீப்புள் இல்லையா. ஸோ வேரியஸ் பெசன்ஸ் மூமெண்ட் அண்ட் அப்ரைசிங் டூரிங் 19th and 20th century are in the nature of protest against the existing condition under which the exploitation knew no limits. அதனால் நிறைய கிளர்ச்சிகள் தோன்ற ஆரம்பித்தது. அதில் ஃபஸ்ட் கிளர்ச்சி தான் என்னது? சந்தல் ரிபெல்லியன். சரியா? ரிபெல்லியனால என்னது? கிளர்ச்சி. சரியாம்மா? First revolt, it can be regarded as peasants' revolt in Santhal rebellion in 1855-56. எப்போ முதல்ல சண்டை வந்துச்சு? 1855-56 ரிவோல்ட் தோணுச்சு. தட் இஸ் சந்தால் ரிபெல்லியன். The land near the hills of Rajmahal in Bihar was cultivated by the Sandals. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், சரியா, அவங்க எங்கே இருந்தாங்க? பீகார் ஹில்ஸ் ஆஃப் ராஜ்மஹால், அங்கே லேண்டை கல்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. The landlords and money lenders from the sides took advantage of the ignorance and began grabbing the lands. அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி லேண்ட்லார்ட்ஸ், நில உரிமையாளர்களும், மணி லெண்டர்ஸ், அந்த வரி கொடுப்பவர்களும் சேர்ந்து அவங்க நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி அவங்க பிடிங்கி எடுத்தாங்க. This created bitter resentment among the leading to their armed uprising. அது அவங்க மனசில் ஒரு கசப்புணர்வையும் காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்புணர்வையும் ஏற்படுத்தியது. அதனால் வந்தது அந்த ரிபல்லியன் இந்த இயர் 1855. சரியாப்பா?
இதில் வந்து நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. இதை வந்து நடத்தினது வேறு என்னது சந்தால் பிரதர்ஸ் சித்து அண்ட் கான்கு. இதை நடத்தினது யாருமா சித்து அண்ட் ஆல்சோ கான்கு. சித்து அண்ட் ஆல்சோ கான்கு சரியாம்மா. அவங்க 2 பேரும் நடத்தினாங்க. நிறைய நாள் இந்த போராட்டம் நிறைய நாள் நடந்துகிட்டே இருந்துச்சு. Houses of European planters, British officers, railway engineers, zamindars and moneylenders were attacked. எல்லாரும் அட்டாக் பண்ணாங்க. பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ், ரயில்வே இன்ஜினியர்ஸ், ஜமீன்தார்ஸ், மணிலெண்டர்ஸ் எல்லாரும் அட்டாக் பண்ணாங்க. கண்ட பிரிட்டிஷ் சொந்தமான எல்லாமே அட்டாக் பண்ணாங்க. The rebellion continued till February 1856. When the rebel leaders were captured and the movement was put down with a heavy hand. பட்டு அதை அடக்கிட்டாங்க. rebel leaders were captured. அவங்கள பிடிச்சி அடக்கி ஒடுக்கினார்கள். சரியா. கடைசியில் the government declared the Farganas inhabited by them and the Sandal Farganas so that the land was identity could be safeguarded from external encroachment. அவங்களுடைய லேண்டையும் பிடிச்சி அதை பிரிச்சுட்டாங்க. பர்கானா அப்படி divided into some state and also districts. Then indigo planters. இண்டிகோ பிளான்டர்ஸ், இண்டிகோ ரிவோல்ட். அந்த பிக்சர் பார்த்துக்கோமா, அவங்க வந்து சண்டை போட்ட பிக்சர் சரியா. இண்டிகோ ரிவோல்ட். நெக்ஸ்ட் வந்து அது இண்டிகோ ரிவோல்ட். The Bengal indigo cultivator strike was the most militant and widespread peasant uprising. இப்போ இது வந்து இண்டிகோ பிளான்டர்ஸால் நடத்தப்பட்டது தான் அது இண்டிகோ ரிவோல்ட். Then European indigo planters compelled the tenant farmers to grow indigo as terms highly did disadvantages to the farmers. அவங்க போட்ட லா ஒன்றுமே எனக்கு ஃபார்மர்ஸுக்கு சாதகமாக இல்லை சரியாம்மா. ஸோ அவங்க வந்து என்ன செய்தாங்க, பீப்புளை வந்து நல்லா கஷ்டப்படுத்தினாங்க. The tenant farmers forced to sell it cheap to the planter and accepted advances from the planter that benefited the later. அதில் அவங்க நிலத்தை ஃபோர்ஸ் பண்ணி விற்க சொன்னாங்க. விற்க சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து யார் நிலத்தை வாங்குறவங்க நிறைய லாபம் அனுபவிச்சாங்க சரியாம்மா. அதாவது கல்டிவேட்டர்கிட்ட அவங்க நிலத்தை கொஞ்சம் பணம் கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணி நிலத்தை விற்க சொல்லி அந்த நிலத்தை வாங்கி அவங்க நிறைய லாபம் அனுபவிச்சாங்க சரியாப்பா. அதனால என்னாச்சு, கிளர்ச்சிகள் வர ஆரம்பிச்சது. திஸ் இஸ் லெட் பை, அதை நடத்தினார் திகம்பர் பிஸ்வாஸ் அண்ட் விஷ்ணு சரண் சரியா. திகம்பர் பிஸ்வாஸ் அண்ட் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் 2 பேர் நடத்தினாங்க. தென் நடந்தது வந்து செப்டம்பர் 1859. தென் ஃபேக்ட்ரிஸ் வேர் பேர்ன்ட் டவுன் அண்ட் ரிவோல்ட் ஸ்ப்ரெட். அதனால் பிரிட்டிஷ் சொந்தமான ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே என்னது எரிச்சாங்க. தென் டு டேக் கண்ட்ரோல் ஓவர் த சிச்சுவேஷன் கவர்மெண்ட் செட்டப் இண்டிகோ கமிஷன். அதனால் புரட்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன செஞ்சிச்சு, ஒரு கமிஷன் உருவாக்குச்சு 1860. தென் இண்டிகோ பிளான்டர்ஸ் இன் பெங்கால் மூவ் டு செட்டில் இன் பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ். The newspaper Hindu Patriotic brought to light the misery of the cultivators several times. இதுக்கெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பர் ஹிந்து பேட்ரியாட் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர், அந்த கல்டிவேட்டர்ஸ் என்னென்ன கஷ்டம்லாம் படுறாங்க அப்படிங்கிறத அந்த பேப்பரில் எழுதிட்டே இருந்தாங்க. ஆனால் யாருமே அதை கண்டுக்கல. த கவர்மெண்ட் டுவார்ட்ஸ் த மிசரி ஆஃப் த இண்டிகோ, கவர்மெண்ட்டு பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக என்னென்னலாம் பண்ணுது எல்லாமே அதில் எழுதுனாங்க. ஆனால் எந்த வித ரிசல்ட்டும் கிடைக்கல சரியா. அடுத்தது அந்த இண்டிகோ ரிவோல்ட் பிக்சரையும் பார்த்துக்கோமா. அடுத்த நெக்ஸ்ட் ரிவோல்ட் பேப்னா ரிவோல்ட். நெக்ஸ்ட் ரிவோல்ட் என்னது பேப்னா ரிவோல்ட். பேப்னா பெசன்ஸ் அப்ரைசிங் வாஸ் எ ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட் பை த பெசன்ஸ் அகெயின்ஸ்ட் அப்ரஷன் ஆஃப் ஜமீன்தார். இவங்களும் ஜமீன்தாருக்கு எதிராக பெசன்ஸ் பண்ணது. பெசன்ஸ்னால் சொன்னேன் வெரி புவர் பீப்புள் சரியா. It originated in யூசுப் ஷாஹி பர்கானா இன் பேப்னா பெங்கால். பெங்காலில் உள்ள பேப்னான்னு ஒரு இடத்துல நடந்தது. It was led by Keshav Chandra Roy. The zamindars routinely collected money from the peasants by illegal, அதாவது சட்டம் சொல்லாமலே சட்டத்துக்கு புறம்பாக நிறைய மணி வந்து பெசன்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொட்டீனாக. கவர்மெண்ட் சொல்லிச்சோ சொல்லலையோ ஆனால் அவங்க கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ பீப்புள் ஃபைட் பண்ணாங்க. ஸோ லார்ஜ் க்ரௌட்ஸ் ஆஃப் பெசன்ஸ் கேதர்ட் அண்ட் மார்ச் டு வில்லேஜஸ் ஃப்ரைட்டனிங் த ஜமீன்தார்ஸ் அண்ட் அப்பீலிங் டு அதர் பெசன்ஸ் டு ஜாயின் வித் தம். ஜமீன்தார் நல்லது பயங்கட்டமாக நிறைய ரிவோல்ட் பண்ணாங்க சொல்லிட்டு இதில் நிறைய பெசன்ஸையும் அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க.
ஃபண்ட்ஸ் வர் ரைஸ் ஃப்ரம் த ரைஸ் டு மீட் த காஸ். அவங்களுக்குள்ளேயே ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு புரட்சி நடத்தினா நிறைய மணி செலவாகும் இல்லையா, அதனால் அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, மணி கலெக்ட் பண்ணி அதோடைய செலவை பார்த்துக்கிட்டாங்க. The strike gradually spread throughout Babna and then to the other districts of East Bengal. முதல்ல பேப்னாவில் இருந்துச்சு, அப்புறம் எல்லா இடமும் பரவியது. எவ்ரிவேர் agrarian leagues are organized. The main farm struggle was of legal resistance. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு in the course of the movement the rights developing strong awareness of the law and their legal rights and ability to combine and form association for peaceful agitation. கடைசியில் அதுவும் என்னாச்சு, அடக்கி ஒடுக்கப்பட்டது. அடுத்து என்னாச்சு, டக்கான். அடுத்த ரிவோல்ட் டக்கான். டக்கான் ரைட்ஸ். In 1875, the peasants revolted in the district of Pune. That even has been called the Deccan Riots. In 1875, பூனாவில் நடந்த ரிவோல்ட் தான் நான் சொல்கிறோம், டெக்கான் ரைட்ஸ். த பெசன்ஸ் ரிவோல்ட் primarily against suppression of local money lenders. இவங்களும் அப்படி தான், அந்த மணி லெண்டர்ஸ் நிறைய எனக்கு மணி கொடுத்து பீப்புளை கஷ்டப்படுத்துவாங்களா, அதிக வட்டிக்கு வாங்குறாங்களா, அவங்களுக்கு எதிராக கிளச்சிதாங்க. Then uprising started from the village in Pune district when the village people forced out of the local money lender from the village and captured his property. மணி லெண்டர்ஸை ஃபோர்ஸ் பண்ணி வில்லேஜ் விட்டு வெளியே போங்க அப்படி சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கேப்சர் பண்ணாங்க. கிராஜுவலி த uprising spread over 33 villages and the peasants looted the property of மார்வாடி சாகுகாஸ். மார்வாடி அப்படி சொல்லுவாங்க, தெரியுங்களா, சேட்டுமார்கள். அவங்கள வந்து வட்டி கொடுத்து நிறைய பணம் வாங்கும், அவங்களெல்லாம் இந்த வில்லேஜை விட்டே விரட்டினாங்க. தென் டு சப்ரஸ் ஒன்லி when the army was called to control. கடைசியில் ஆர்மி வந்து டெக்கான் ரைட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணாங்க, அடக்கி ஒடுக்கினார்கள். சரிப்பா. அடுத்தது பாரு, பஞ்சாப் பெசன்ட் மூமெண்ட். பஞ்சாப் பெசன்ட் மூமெண்ட் 1890 and 900. The peasants of Punjab agitated to prevent the rapid alienation of their lands to the urban money lender. இவங்களும் யாருக்கு எதிராக, மணி லெண்டர். மணி லெண்டர்னா யார், வட்டிக்கு நிறைய கடன் கொடுப்பாங்களா, கொடுத்துட்டு அவங்களால கடன் கொடுக்க முடியலன்னா அவங்க லேண்டை கேப்சர் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு எதிராக. சரிம்மா. ஃபார் ஃபெயிலியர் டு பே டெப்ஸ், கடனை அடைக்க முடியாமல் இருந்தால் அந்த லேண்டை அவங்க பிடிச்சிடுவாங்க. பிரிட்டிஷ் இந்தியா did not want any revolt in province which provided a large number of soldiers to the British Army in India. ஸோ அதுக்காக என்ன செஞ்சாங்க, in order to protect the peasants of the Punjab Land Alienation Act was passed in the 1900. அது பண்ணாங்க. இதில் வந்து நிறைய பீப்புள், அக்ரிகல்ச்சர் கிளாஸஸ் அண்ட் ஆல்சோ அக்ரிகல்ச்சரிஸ்ட், ரெஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் எல்லாருமே இதில் வந்து ஜாயின் பண்ணாங்க. சரிப்பா. கடைசியில் இது வந்து என்னாச்சு, எல்லாமே அடக்கி ஒடுக்கிடுவாங்க. சரி. அடுத்து சாம்பரன் சத்தியாகிரகா இந்த இயர் 1718. The European planters of Champaran in Bihar resorted to illegal and inhuman methods of indigo cultivation at the cost which was wholly unjust. சாம்பரன் நடந்தது கல்டிவேட்டர்ஸ்க்கு எதிராக, சட்டத்துக்கு புறம்பாக, மனிதாபிமானற்ற தன்மை முறையில் அந்த பீப்புளை நடத்தினாங்க. அந்த பீப்புளை ரொம்ப இழிவாக நடத்தினாங்க. நீதியற்ற முறையில், நியாயமற்ற முறையில், மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தியதால் அதுக்கு எதிராக அவங்க கிளர்ச்சி பண்ணாங்க. இல்லையாம்மா. They were liable and unlawful extortion and oppression by the planters. ஸோ மகாத்மா காந்தி இதை லீட் பண்ணார். மகாத்மா காந்தி இந்த சாம்பரன் சத்தியாகிரகாவை லீட் பண்ணார். ஸோ அதுக்காண்டி ஒரு ஆக்ட் ஃபார்ம் பண்ணாங்க. சாம்பரன் அக்ரேரியன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் May 1918. காடா சத்தியாகிரகா, கெய்டா சத்தியாகிரகா. இந்த கெய்டா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத், இது இங்கே நடந்தது குஜராத். டியூ டு கான்ஸ்டன்ட் ஃபேமைன்னா நிலையாக அங்கே வந்து பஞ்சம் வந்துகிட்டே இருந்துச்சு. அக்ரிகல்ச்சர் ஃபெயில்டு இன் 1918. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து விளைச்சலே இல்லை. பட் த ஆஃபீஸர்ஸ் இன்சிஸ்டட் ஆன் கலெக்ஷன் ஆஃப் ஃபுல் ரெவன்யூ, லேண்ட் ரெவன்யூ. பட் ஆஃபீஸர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வரி கட்டிகிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. லேண்டில் ஒன்றுமே கிடைக்கல, நாட்டில் பஞ்சம். பட் லேண்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன சொன்னாங்க, இன்சிஸ்டட் ஆன் கலெக்ஷன் ஆஃப் ஃபுல் லேண்ட் ரெவன்யூ.
ஸோ லோக்கல் பர்சன்ஸ் தேர்ஃபோர் ஸ்டார்டட் நோ டேக்ஸ் மூமெண்ட். அதில் அவங்க சொன்னால் நாங்கள் டேக்ஸ் கட்ட மாட்டோம். சரியா? ஸோ காந்திஜி ஆல்சோ அக்செப்டட் திஸ் லீடர்ஷிப் ஆஃப் திஸ் மூமெண்ட். காந்திஜி இதுக்கும் என்ன லீடராக தலைமை தாங்கினார். காந்திஜி ஆர்கனைஸ் த பர்சன்ஸ் டு ஆஃபர் சத்தியாகிரகா அண்ட் அப்போஸ் அஃபீஷியல் insistent on full collection of oppressive land revenue despite of condition of famine. அப்போ ஃபேமைன் பீரியடில் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டாங்க. தென் சர்தார் வல்லபாய் பட்டேல் எமர்ஜ் அஸ் அன் இம்பார்ட்டன்ட் லீடர் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டூரிங் திஸ் பீரியட். அந்த சமயத்தில் இந்தியாவில் யார் இருந்தார்? சர்தார் வல்லபாய் பட்டேல் ஃப்ரீடம் மூமெண்ட் நடத்தி கொண்டு இருந்தார். சரியாம்மா? அடுத்தது மாஃப்லா ரிபல்லியன். மாஃப்லா ரிபல்லியன். The Muslim Mafla peasants of Malabar was suppressed and exploited by the Hindu Jamindars. அப்போ மாஃப்லா ரிபல்லியன் பை முஸ்லீம்ஸ். சரியாம்மா? கேரளாவில் உள்ள, அதாவது கேரளாவில் உள்ள மலபார் பகுதியில் உள்ள முஸ்லீம் பீப்புள் நடத்தினது. யாருக்கு எதிராக நடத்தினாங்க? ஹிந்து ஜமீன்தாஸ் அண்ட் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். திஸ் வாஸ் மெயின் காஸ் ஆஃப் த ரிவோல்ட். அப்போ ஹிந்து ஜமீன்தாஸும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தினதுனால முஸ்லீம் பீப்புள் நடத்தின ரிவோல்ட் தான் மாஃப்லா ரிபல்லியன். ஸோ இன் ஆகஸ்ட் 1921 the மாஃப்லா tenants rebelled against oppressive ஜமீன்தாஸ். ஜமீன்தாருக்கு எதிராக நடத்தியது. In the initial phase the rebellion of மாஃப்லா peasants attacked the police station, public offices, communication and houses of oppressive landlords. எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாங்க. பிரிட்டிஷ் சொந்தமான பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாங்க. பை டிசம்பர் 1921 த கவர்மெண்ட் ரூத்லெஸ்லி சப்ரஸ்ட். பட் கவர்மெண்ட் அதையே நினச்சிதாங்க அடக்கி ஒடுக்கினார்கள். ஸோ அது முடிஞ்சிடுச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய அடக்குதலால் முடிந்தது. அட் த பரோலி சத்தியாகிரகா. இன் 1928 the peasants of Baroli started the agitation under the leadership of Sardar Vallabhai Patel. So Baroli Satyagraha started by Sardar Vallabhai Patel. Protest against the British government. அங்கிருந்த people under the leadership of Sardar Vallabhai Patel to protest against the government proposal to increase the land revenue. Land revenue against தான் நடத்துனது. சரியாம்மா? many women also participated in this campaign. இதில் நிறைய பொம்பளைலாம் சேர்ந்துக்கிட்டாங்க. சரியா? மெயினாக என்ன சொன்னாங்க? நாங்கள் டேக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? A man refused to pay taxes. Taxes நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. Yeah. Then however and then lands were returned to them and the Congress came to power in 1937. அந்த சமயம் காங்கிரஸ் பவரில் வந்துச்சு. அடுத்த ரீகேப் பர்மா. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் இந்தியா டிட் நாட் அடாப்ட் த நியூ ப்ரோ இந்தியன் அக்ரிகல்ச்சர். இந்தியுள்ள அக்ரிகல்ச்சர் ஃபாலோ பண்ணலை, அவங்க புது அக்ரிகல்ச்சர் கொண்டு வந்தாங்க. Then Lord Cornwallis introduced permanent settlement in the year 1793. Then அடுத்து ரைத்வாரி system is Thomas Munro. Mahalwari system was a brainchild of Holt Mackenzie. The land near the hills of Rajmahal Bihar cultivated by the Santals revolt. தெரியுமா? அடுத்து Dinabandhu Mitra wrote a drama Nil Darban in Bengali. In 1875 persons revolted in the district of Pune. அது டெக்கான் ரைட்ஸ்னு அழைக்கப்படுறது. சரியாப்பா? At the Punjab Land Alienation Act was passed in the year 1900. In August 1921 Mafla revolt. Then next Baroli revolt under the leadership of Sardar Vallabhai Patel. சரியாம்மா? Once again read the lesson and try to mark the one word. சரியாப்பா? Try to mark the one words. டீச்சர் பின்னால் அனுப்புவேன், நீ மார்க் பண்ணிட்டேன்னா செக் பண்ணிக்க, இல்லைன்னா என்ன செய்யணும், டீச்சர் அனுப்புகிறத பார்த்து மார்க் பண்ணிக்கணும். சரியாம்மா? புக் பேக்கில் உள்ள எல்லா ஒன் வேர்ட்ஸும் ஃபில் ஆகிருக்கணும். புரியுதா? தென் afterwards I will send the question answer also. சரியாம்மா? I think you all have understood this lesson. Okay, thank you pa.